Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரை நம்பர் 1 செக்ஷன்ல வந்து crepe silk sarees தான் 4 type of crepe silk sarees வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். So வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு crepe silk sarees எடுத்துட்டு வந்தாலும் majority மைசூர் crepe silk sarees தான் நிறைய இருக்க போகுது. மிச்ச டைப் ஆஃப் crepe silk sarees ஒரு டிசைன் இல்ல ரெண்டு டிசைன் இல்ல அந்த மாதிரி அதுல இருக்கிற கலர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் மைசூர் crepe silk sarees நிறைய வந்திருக்கு கலெக்ஷன்ஸ். சோ நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஆயிட்டு இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆயிட்டே இருக்கு. சோ வந்து பாத்தீங்க அப்படினா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா மைசூர் crepe silk சாரிக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வந்து viscose crepe silk sarees வந்திருக்கு. 4 type of crepe silk sarees னு சொல்லிருந்தோம்ல. So first வந்து மைசூர் crepe silk saree, viscose crepe silk saree அடுத்து அதுக்கு அப்புறம் வந்து fancy crepe silk saree வந்திருக்கு. சோ வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொண்ணும் அவ்ளோ அட்ராக்டிவா இருக்கு. fancy crepe silk sareesலாம் பாருங்களேன் அவ்ளோ அழகா இருக்கும். saree எல்லாமே நல்லா ரிச்சா இருக்கும். saree பார்க்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் வியர் பண்ணாலுமே வந்து நல்ல ஒரு ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். சாரியுமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாவே வந்திருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வந்து எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படி ஐ மீன் நம்பர் 1 ஓட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா பின்னி crepe silk saree 4 type of crepe silk sarees னு சொன்னோம்ல அதுல வந்து ஃபைனலா வந்து பின்னி crepe silk saree போட்டுருக்கோம். சோ இந்த 4 type of crepe silk sarees தான் இன்னைக்கு வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ நம்பர் 1ல வந்து 4 type of crepe silk saree, மைசூர் crepe silk saree, fancy crepe silk saree வந்திருக்கு, viscose crepe silk saree வந்திருக்கு, பின்னி crepe silk saree. இந்த 4 type of crepe silk sarees தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். டைட்டில் கொடுத்து தான் போட்டுருக்கோம். சோ மைசூர் crepe silk saree அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து போட்டுருக்கோம்ல அது viscose crepe silk saree அது வர வரையுமே ஃபுல்லாவே மைசூர் crepe silk saree தான் இருக்க போகுது. சோ டைட்டில் போட்டு தான் போட்டுருக்கோம். எல்லா சாரிக்குமே அந்த டைட்டில் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா சாரியோட வியூ வந்து ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு சாரிக்கு மட்டும் அதை டேக் பண்ணி விட்டுருக்கும். அதுலேருந்து அடுத்த டைட்டில் வர வரையும் அந்த மெட்டீரியல் தான் அப்படின்றத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நிறைய நம்ம வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபெஸ்டிவல் தான். ஃபெஸ்டிவலு வெட்டிங் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி தான் வரதுனால தீபாவளி அப்படின்றது தவிர்த்து தீபாவளி ரொம்ப நியர்பை இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ வந்து இதுக்கு அடுத்த அக்கேஷன்ஸ்க்குமே இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸும். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து வெட்டிங் சீசன் அப்படின்னு சொல்கிற மந்த்து தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வெட்டிங் சீசன் ஐ மீன் ஐப்பசி மந்த் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெட்டிங் அக்கேஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஐ மீன் உங்களுக்கு வந்து நவம்பர் அந்த தீபாவளிக்கு அடுத்து முடியுதில்ல அதுக்கு அடுத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் வரையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வெட்டிங் மந்த்து. அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபெஸ்டிவல் சீசன் டைம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்துடும், நியூ இயர் வந்துடும், பொங்கல் வந்துடும். அப்படின்றதுனால அந்த பொங்கலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வெட்டிங் சீசன் மந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து அக்கேஷன்ஸ் தான் இதுக்கப்புறம். அப்படிங்கிறதுனால சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்களுக்குலாம் சாரீஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்னு அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் பர்பஸை தவிர்த்து கிஃப்டிங் கொடுக்கும் போதே எல்லாரும் சேமாக வியர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து செட் சாரி மாதிரியுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனோ இல்லை வந்து சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸோ இந்த மாதிரியுமே வந்து நிறைய கிஃப்டிங் பர்பஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாமே வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி சைடில் அப்படின்னா அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் அப்படின்ற அப்படியே ஒரு செட் வைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்டிங் பர்பஸ்க்கு கொடுக்கணுமா அதுவுமே ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து நிறைய வந்து ஒரு 30 to 40 பீப்புள்ஸ் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் பர்சன்ஸ். அவங்க எல்லாருமே நாங்கள் ஒரே மாதிரியே வந்து செட் சாரி மாதிரி வியர் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அதனால் அந்த கிஃப்ட் பர்பஸில் கொடுக்குறத வந்து செட் சாரி மாதிரியும் வந்து கொடுக்குறவங்களுமே இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா
அவங்கவுங்க செட் சாரி அரேஞ்ச் பண்ணி யாராவது ஒருத்தவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்குள்ள கலெக்ஷன்ஸ்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணிவிட்டு ஸோ பொறுமையாக புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் வந்து இருக்காது. ஒரு சில சாரீ வந்து அவைலபிலிட்டியில் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மல்டிபிள்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவைலபிளில் இருக்கும். ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்தீங்க சிங்கிள் பீஸ், 2 பீஸ், 3 பீஸ் இப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப லிமிட்டட் மல்டிபிள்ஸ் தான் இருக்க போகுது. அதையும் தவிர்த்து ஒரு சில சாரீ நிறைய மல்டிபிள்ஸ் இருந்தால் கூட செட் சாரீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, அவங்களுக்குலாம் நம்ம வந்து அதிகமான மல்டிபிள்ஸ் அவங்க கேட்குற கவுண்ட்டில் என்னென்ன சாரீ மல்டிபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணும் போது அதில் ஏதாவது புக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை நம்பர் 2 நம்பர் 3 என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ நேற்று வீடியோ போடலை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ போடலைனாலும் போஸ்ட் பேஜிலோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் வீடியோஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் எது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து ரொட்டீன் தான். ஸோ வந்து ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னாலும் டெய்லி வீடியோ போடுறோம், ஏதோ 1 or 2 days போடலைனாலும் பாஸ்ட் வீடியோஸில் இருக்க கலெக்ஷன்ஸில் ஏதோ அவைலபிள் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஏதோ நம்ம வந்து வீடியோ போட முடியலனாலும் ஒரு சில டைம் போஸ்ட் போட்டுருவோம், ஒரு சில டைம் போஸ்ட்டும் நம்மளால் போட முடியல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வெளியில் ஏதாவது ஒரு ஃபேமிலி கூட வெளியில் போயிருக்கோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற டைமில் வந்து போஸ்ட் பேஜில் கூட அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். மிச்சப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே அப்டேட் வந்து முடிஞ்ச வரையுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கலனா அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டு அதில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அதுலேருந்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோ இல்லையே அப்போ இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ டெய்லி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக போடுறோம். 1-2 கலெக்ஷன் மட்டும்தான் அப்படி தான் போடுறோம் அப்படின்னு கிடையாது. நிறைய வெரைட்டிஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்ச கலெக்ஷனை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி ஆர்டர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் வந்து அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வந்து பயமும் தயக்கமும் வேணாம். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 100% ப்ராடக்ட் வந்து ஷியோராக வந்துடுமான்ட்டு 100% இல்லை 1000% வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது தனியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்ச டீட்டெயில்ஸ் வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி இது கலர் வேரியேஷன்ஸ் பற்றி இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்கக்கூட, அதுவும் கிடையாது. ஆன்லைன் அப்படின்னாலே இது காமனாக எல்லா இடத்துலையுமே இது வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ்க்கும் இது கொடுக்கணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. அப்படின்றதுனால சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சுருப்பாங்க, அதை சென்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சி நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் அதுக்கு கீழே நிறைய கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, இந்த பேமெண்ட் மோட்லாம் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் அப்படின்றது நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம், ரீசெல்லராக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே வித்தவுட் பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, ஏதோ ஒன்று சாரீ வந்து டேமேஜ் ப்ராடக்டாக வந்துருச்சு, சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறது முடியாது. ஏன்னா ஆன்லைனில் வந்து இது கம்பல்சரி வேணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ டேமேஜ் ப்ராடக்ட் எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்ற எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏதோ ஒரு சில ரீசன்னால ஏதோ ஒரு டைம் வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் பற்றி, கலர் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக அக்கர் ஆகும்.
அதுலயும் ஒரு சில கலர் கவர் ஆகாத கலர் நம்ம வந்து நார்மலா வந்து 5 to 10% வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் போட்டோகிராஃபி லைட்னிங்னால. ஒரு சில கலர் வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துருக்கலாம். நீங்க வியோ பண்ணிருக்கும் போது ஒரு கலரா இருக்கலாம், அதை வந்து நீங்க போட்டோ கிளிக் பண்ணா அது அப்படியே டோட்டலா வேற கலர் மாதிரி வந்து கவர் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில ரேர் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோவுல வந்து சரியா கவர் ஆகாது. அந்த ஆப்டான நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பாக்குற அந்த கலர் மாதிரி வந்து கவர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி சாரீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் வேரியேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். நம்ம நார்மலா 5 to 10% சொன்னோம்னா இதுல வந்து அதை விட ஜாஸ்தியான கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீஃபண்டோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ சாரி மாற்றி வந்துருச்சோ இல்லை டேமேஜ் ப்ராடக்ட் வந்துருச்சோ அப்படின்னா சேம் சாரி அவைலபிளில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இஃப் சப்போஸ் சேம் சாரி அவைலபிளில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் ஆகிய நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வேறு கலெக்ஷன்ஸ் அப்படின்னா அந்த கலெக்ஷன்லேருந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இதுதான். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு பாசிபிள் இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பாசிபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இதுதான் அதில் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் புல்லிங் இதெல்லாம் வந்து காமனாக அப்படின்ற ப்ரொசீஜர் சொல்லியிருப்போம். அப்புறம் வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேசிக்கான வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வீவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அதை ஒரு சின்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருப்போம். இதெல்லாம் தான் அந்த வந்து பேமெண்ட் டீட்டெயிலோட கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் போட்டுக்கிட்டு ஆர்டர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்ல வந்து மைசூர் ஜார்ஜெட் வந்திருக்கு, ஸோ பனாரசி ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாகவே வந்திருக்கு. சூப்பராக இருக்க போது கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்பவும் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்பர் 2ல போட்டிருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து லிமிட்டட் கலெக்ஷன்ஸாக தான் வந்திருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஏன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்ல வந்து செகண்டாக போகிறது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஆனால் வந்து கொஞ்சம் லிமிட்டட் கலெக்ஷன்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை நான் ரிப்பீட்டடாக அதை தான் சொல்கிறேன். எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 4ல வந்து மிக்சட் வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நம்பர் 3யோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சட் வெரைட்டி 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அசாம் சில்க் சாரீ. உங்களுக்கு அப்படியே டிட்டோ வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு அழகான வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பரான பேட்டர்னில் வந்திருக்கு. கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சாரீ நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அசாம் சில்க் சாரீ ஃபர்ஸ்ட் நம்பர் 3ல் வந்து 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் எடுத்துருந்துருக்கோன்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசாம் சில்க் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு டிசைன்ஸ்லாம் கிடையாது, ஒரே டிசைனில் இருக்கிற கலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அசாம் சில்க் சாரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் வரும், எப்போவாது தான் வரும். ஆல்ரெடி ஒரு நடை வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், ஆஃபீஸ் வேர் அசாம் சில்க் சாரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பேஜில் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே ரேராக தான், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது கிடையாது, ரேரான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சான அசாம் சில்க் சாரியை வந்து வீடியோலையும் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனை வந்து போஸ்ட்லேயுமே வந்து அப்பப்போ வந்து போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்டாக பார்க்குறது வந்து விஸ்கோ சில்க் சாரீ வந்திருக்கு. விஸ்கோ சில்க் சாரீ வந்து 2 டிசைன் வந்திருக்கு, 2 டிசைனில் இருக்கிற கலர்ஸும் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சந்தேரி காட்டன் சில்க் சாரீ வந்திருக்கு. சந்தேரி காட்டன் சில்க் சாரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா வீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குரூப்பில் வந்து நியூ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நியூ டிசைன்ஸ் தான் அவங்களுக்கான கலர் சார்ட் பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் டிசைன்ஸ் வந்து நியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மீனா டிசைன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்களா, அது வந்து சில டைம் வந்து அந்த கலர் சார்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நியூ டிசைன் சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட் பேஜ்லேயும் குரூப்லேயுமே போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதோட ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த சாரியுமே மீனா வீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேரி காட்டன் சில்க் அந்த வெரைட்டி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குது. பட் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த கலர், ஸோ இந்த ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் வந்து இந்த டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கிற சாரீ. ஸோ அதனால் இது வந்து இந்த மீனா வீவ்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாது, வேறு கலர் சார்ட்டில் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வியர் பண்ணணும், நான் வந்து காட்டன் மாதிரி தான் வியர் பண்ணுவேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லையா நான் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கச்சன்னு வியர் பண்ண எப்படி சொல்கிறோம் கொஞ்சம் ரிச்சான காட்டன் மாதிரி வியர் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஈஸியாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து மூங்கா சில்க் பார்த்துட்ருக்கோம். மூங்கா சில்க் சாரிலையுமே சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லினன் பட்டோலா சில்க், ஐ மீன் அது வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி, அந்த ஆஃபீஸ் வேர் என்னென்னு இருக்கும்ல அந்த இதில் வந்து பட்டோலா பேட்டர்ன் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 3ல் இந்த 5 வெரைட்டிஸும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.